ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வித் டிராக்டர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிராக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை டிராக்டர்னு சொல்கிறதா இல்லை பைக்குன்னு சொல்கிறதானே தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு வண்டியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த 4 வீலர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வராஜில் கோடு தாங்க. இந்த டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 11.1 ஹெச்பி வரும். சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் தாங்க. சிசின்னு பார்த்தீங்கன்னா 389 சிசி தந்திருக்காங்க. இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா 3600 ஆர்பிஎம் தந்திருக்காங்க. இந்த வண்டியோட கியர் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸுங்க. இந்த டிராக்டரோட ஃபார்வேர்டு ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 16.76 கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்குது. மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 5.7 கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்குது. கிளச் டைப்புன்னு பார்க்கும்போது சிங்கிள் கிளச் தாங்க அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 220 கேஜி தாங்க. அடுத்து இந்த டிராக்டரோட பிடிஓ ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆர்பிஎம்மில் இயங்கக்கூடிய பிடிஓ தந்திருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டராக இருக்குது. இந்த டிராக்டரோட வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 146.3 சென்டிமீட்டராக இருக்குது. இந்த டிராக்டரில் நிறைய ஸ்பெஷல் இருக்குங்க. அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டிராக்டரோட ஹைட்டை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த டிராக்டரை வந்து நம்ம ரிவர்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது எப்படின்னா இப்போ டிராக்டர் வந்து நேராக இருக்குது. நேராக இருக்கும்போது நம்ம நார்மலாக ரொட்டோவேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு வேளை வந்து நம்ம இந்த தட்டை இருக்கக்கூடிய மிஷின்லாம் வந்து பயன்படுத்துகிறோன்னா அப்படியே ஹேண்ட்பாரை வந்து திருப்பி பின்னாடி வந்து சீட்டை மாட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த டிராக்டரை எங்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய குறுகலான இடத்துல வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை வந்து காட்டுக்கு பார் ஓட்டணும் அப்படின்னா வந்து சின்ன சின்ன வயல்களில் வந்து பயன்படுத்திக்கலாம். லோடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொடுக்குமான்னு தெரியல. 11 ஹெச்பி இன்ஜின் தான் தந்திருக்காங்க. பெட்ரோல் இன்ஜின்ங்க அதுவுமே. இந்த டிராக்டரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்ஸ்டு பிரேக்ஸ் தந்திருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தாங்க. இந்த டிராக்டரோட டயர் சைஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு டயர் பார்த்தீங்கன்னா 4க்கு 9 இந்த சைஸ் டயர் வந்து அவைலபிளாக இருக்குது. ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 6க்கு 14 சைஸ் டயர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிராக்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூவே பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.